மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று ஒருவர் சொற்பொழிவாற்றிய போது என் அருகில் அமர்ந்திருந்த சிறு குழந்தை மகிழ்ச்சி என்றால் என்ன என்று கேட்டது. அதற்கு நான் உடலிலும் உள்ளத்திலும் ஓர் இனிமையை அனுபவிப்பதுதான் மகிழ்ச்சி என்றேன். வார்த்தைகளால் வரையறுக்க முடியாத பரவசம் நமக்கு தோன்றுவதையே மகிழ்ச்சி என்று நாம் கருதுகிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் ஒரு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலரை அழைத்து அவர்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கி அதன் விளைவுகளை பதிவு செய்தார்கள். அவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குவதற்கு பல வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டன. இனிய மலர்களின் நறுமணத்தை நுகர்வது, நான் உண்மையிலேயே நல்லவன் என்பது போன்ற நேர்மறை வாசகங்களை வெளிப்படுத்திக் கொள்வது, பிடித்த உணவை அளிப்பது, நடனமாடச் செய்வது, சிரிப்பு படங்கள் பார்க்க வைப்பது என்பது போன்ற பல பரிசோதனைகள் அதில் அடங்கும். சில தந்திரங்களும் கையாளப்பட்டன. நுண்ணறிவு குறித்த தேர்வில் நன்றாக செய்யாதவர்களையும் சிறப்பாக செய்ததாக மதிப்பெண்களை அதிகப்படுத்தி அறிவிப்பது, சிலர் போகிற வழியில் பணத்தை போட்டு அது கண்டெடுக்கப்பட்டதை போன்ற உணர்வை ஏற்படுத்துவது போன்ற உத்திகளும் அதில் அடங்கும். இப்படி மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையின் முடிவில் அவர்கள் அறிந்த முடிவு துல்லியமானது. மகிழ்ச்சி என்பது வெற்றியால் வருவதில்லை, மகிழ்ச்சியாக இருந்தால் வெற்றி ஏற்படும் என்பதுதான் அவர்கள் கண்டுபிடித்த உண்மை. நம் மகிழ்ச்சியில் 50 விழுக்காடு மரபுக்கூறுகளால் முடிவெடுக்கப்படுகிறது. அதனால்தான் சில குடும்பங்களே சோகத்தால் தூங்கி வழிவதை பார்க்கலாம். அப்படிப்பட்ட இடங்களுக்கு நாம் சென்று அங்கு அகப்பட்டு கொண்டால் நம்மிடம் கொஞ்சம் நஞ்சம் இருக்கும் மகிழ்ச்சியும் காலியாகிவிடும். ஆனால் நம் மகிழ்ச்சியின் 40 விழுக்காடு அன்றாட நடவடிக்கைகளின் காரணமாக ஏற்படுகிறது. நாம் சாப்பிடுவது, உடற்பயிற்சி செய்வது, படிப்பது, இசையை கேட்பது போன்றவற்றால் நம்முடைய மகிழ்ச்சி தீர்மானிக்கப்படுகிறது. நாம் மகிழ்ச்சியாக இருந்த தருணங்களையெல்லாம் நம்முடைய நாட்குறிப்பில் பதிவு செய்து அதை அடிக்கடி வாசிப்பது ஆனந்தத்தை அதிகப்படுத்தும். இன்று ஒரு புதிய மனிதரை சந்திப்போம், அவரோடு பழகியது இனிமையாக இருந்தது என்றால் அதை பதிவு செய்வது, யாரேனும் ஒருவர் நமக்கு நன்மை செய்திருந்தால் அந்த நன்றியை பதிவு செய்வது, எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்கிற நம்பிக்கையை பதிவு செய்வது போன்ற செயல்களில் தினமும் ஒரு நிமிடம் ஒதுக்கி மறவாமல் செய்தால் 3 மாதங்களில் நம் மகிழ்ச்சியின் அடர்த்தி அதிகரித்திருப்பதை உணர முடியும். அவர்கள் பெயரை திரும்ப திரும்ப படிக்கும்போது நாம் மகிழ்ச்சியோடு இருந்த தருணங்கள் காட்சிகளாக விரிந்து நம் நரம்பு மண்டலத்தில் இன்பத்தையும் இனிமையையும் பாய்ச்சும். நாம் எதிர்காலத்தில் விருப்பப்படுகிற மாதிரியான மனிதனாக மாற முடியும் என்கிற நம்பிக்கை நம் செயல்பாடுகளை தீவிரப்படுத்தும். அதில் அலுப்பை அகற்றி ஆர்வத்தை ஏற்படுத்தும். ஒருமுறை புனித பிரான்சிஸ் இளம் துறவி ஒருவரோடு நகருக்கு உபன்யாசம் செய்ய சென்றார். அவரை கண்டதும் நிறைய பேர் வாழ்த்துவதற்காக ஓடி வந்தனர். அவரும் அவர்களை தலையசைத்தும் புன்னகைத்தும் இனிய சொற்களை உதிர்த்தும் வாழ்த்து தெரிவித்தார். ஒரு குழந்தையை தூக்கி கொஞ்சுவது, சிறுவர்களின் தோளில் அன்புடன் கை போடுவது என்று எல்லோருடனும் பிரியத்தை பகிர்ந்து கொண்டே சென்றார். அந்த இளம் துறவி, நாம் எப்போது உபன்யாசத்தை ஆரம்பிக்கப் போகிறோம் என்று கேட்டார். அதற்கு பிரான்சிஸ், நாம் இப்போது பரப்புரைதானே நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம், எல்லோரையும் மகிழ்ச்சியில் பார்ப்பதுதானே சிறந்த உபன்யாசமாக இருக்க முடியும், அடுத்தவர்களை இனிமைக்குள்ளாக்குவதுதானே சிறந்த வழிபாடாக இருக்க முடியும் என்று குறிப்பிட்டார். நம் மகிழ்ச்சிக்கான திறவுகோல் அடுத்தவர்கள் மகிழ்ச்சியிலும் அடங்கியிருக்கிறது.